வீப்ளே மூவி டைமில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க படம் கல்கி 2898. இந்த படத்தோடைய பிரம்மாண்டத்தை இயக்கியிருக்காரு நாக் அஸ்வின். இவருடைய இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம். இவங்களுடைய தயாரிப்பில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்தை எவ்வளோ சூப்பராக கொடுக்க முடியுன்றதை செம்மையாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த படத்தை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீப்ளேவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க படம் கல்கி. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் இப்படின்ற இந்திய நட்சத்திரங்களே நடிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இதில் பிரபாஸ் கதாநாயகனாக நடிக்கிறாரு. இந்த படம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இப்போ 2898 வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மகாபாரத கதையை ஒரு புதுமையாக எடுத்தா எப்படி இருக்குன்றது மாதிரியான கதையை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னைக்குள்ள பிரம்மாண்டம் இல்லை, இது பல வருஷத்துக்கு பின்னாடி எப்படியெல்லாம் இருக்குன்றத பிரம்மாண்டத்தை அழகாக காமிச்சிருக்காங்க இயக்குனர். இந்த படத்தை ஒரு காவிய படமாகவும் இந்த படத்தை ஒரு த்ரில்லர் நிறைஞ்ச கதை அம்சங்களாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்களை உள்ள புகுத்திருந்தாலும் அந்தந்த கதாபாத்திரங்களை வேற வடிவமாக ஆக்கியிருக்காங்க. இதில் நாம ஹீரோவாக பார்த்தவங்கள வில்லனாகவும் பார்க்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு. இந்த படத்தில் கமல் அவர்கள் ஒரு வில்லனாவே நடிச்சிருக்காரு. இவர் உலக நாயகனா இல்லை, உலக வில்லனாவே இதில் தோன்றியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக புஜ்ஜி வண்டியை மையமாக வச்சு தான் இதில் கதையை நகருது. இதில் அவங்க கூடயே இருக்கக்கூடிய ஒரு நண்பராக இந்த வண்டி வருது. ஸோ இந்த வண்டி பண்ணக்கூடிய சேட்டையும் பார்க்குற மக்களை எல்லாத்தையுமே ரசிக்கும்படியாக வச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் ரொம்ப விறுவிறுன்னு போகும்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தை ரொம்ப விறுவிறுப்பாக ஆக்குனது அந்தந்த இடங்கள்ல சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக் தான் ரொம்ப வேகமாக இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் வர மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை சிறப்பாக கொண்டு போயிருக்காரு இயக்குனர். இந்த திருட நிறைஞ்ச காட்சியில படத்தொகுப்புலையும் சவுண்ட் எஃபெக்ட்லையும் செம்மையா மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தை விநியோகம் பண்ணியிருக்காங்க பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏஏ ஃபிலிம்ஸ் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ். இதை சூப்பராக விநியோகம் பண்ணியிருக்காங்க உலகம் முழுவதும். இந்த படத்தை 600 கோடி ரூபா பொருட்செலவில் எடுத்திருக்காங்க அப்படின்றதே பிரமிக்க வைக்குது இந்த படம். இந்த படத்துக்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் கொடுத்திருந்தாலும் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கு. உலகமெங்கிலும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம், கன்னடம், மலையாளம் இப்படின்ற பல மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு இந்த படம் வெளிவந்திருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் தியேட்டரில் பார்க்கும் பொழுது 3D எஃபெக்டில் பார்த்தலாம்னு நினச்சது. ஆனால் 3D எஃபெக்டில் இதை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை அப்படின்றது மாதிரி தான் சொல்லலாம். பட் கல்கி படத்தில் ஒரு மதத்தோடைய பகவானின் 9 அவதாரங்களின் பின் எஞ்சிய கடைசி அவதாரமான கல்கி அவதாரமாக பார்க்கக்கூடிய புராண கதைப்படி தோன்ற இந்த காலகட்டத்தில் கணிச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதையும் காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. முதல் பகுதியில் கதையோட வேகம் ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் 2898 ஆண்டுல இந்த உலகம் எப்படியெல்லாம் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் எப்படி இருக்கும், அங்க வாழக்கூடிய மனிதன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்ற ஒரு கற்பனை இருக்கு. ஆனா பல பிரமிக்க தகுந்த படங்கள் நம்ம பார்த்திருந்தாலும் இந்த படம் ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். இந்த படத்துல யாஸ்கின் என்பவர் தலைமையில் பிரமிட தலைகீழ கட்டமைக்கிற சர்வாதிகாரம் படைத்த நகரமா இதை பாக்குறாங்க. இந்த படத்தை பண்டைய காலத்துல தொன்மவியல் சமூகத்தின் பின்னணியில் அமைக்கப்பட்ட இந்த கதை கிமு 3102 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாபாரதத்தின் நிகழ்வுகளாகவும் பார்க்கப்படுது. கலியுகத்தின் தொடக்கத்துல கிபி 2898 வரையிலான ஆயிரக்கணக்கான ஆண்டு காலத்தை பயணிக்கிற மாதிரியான கதையை அமைச்சிருக்காங்க. ஒரு மதத்தோடைய தெய்வமான 10வது அவதாரத்தை குறிப்பிட்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கல்கி. இது என்னதான் புராதன கதையா இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி புரியுற மாதிரி எடுக்கப்பட்ட படமா பார்க்கப்படுது. இதோட செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. முதல் பகுதியை விட இந்த இரண்டாம் பகுதி ரொம்ப சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய சில நிகழ்வுகள்ல வில்லனாக தோன்றாரு நம்ம கமல் அவர்கள். கமல் அவர்களுடைய கதாபாத்திரங்கள் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு. இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பும் மிரட்டலாவும் இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரங்களை ரொம்ப திணிச்சிருக்காங்க. இதுல ஹீரோ வரக்கூடிய பிரபாஸ் தன்னுடைய நடிப்பை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லா சீனியர் ஆர்டிஸ்டுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக விட்டு கொடுத்து அவங்களுக்காக ஈக்குவலாகவும் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போகணுன்றதுக்காகவே இயக்குனர்கள் ரொம்ப கச்சிதமா யார் நடிக்க வச்சா நல்லா இருக்கும், இவங்களுடைய கதாபாத்திரங்களை எப்படி பொருத்தமா இருக்கணும் அப்படின்றத செம்மையா வடிவமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். இயக்குனருக்கு தான் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இந்த கல்கி 2898 AD இந்த படத்தை இன்னும் 40 ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் இது ரொம்ப பிரமிக்க தகுந்த படமா இருக்குன்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்றதான் இதுல ஒரு முக்கியமான உண்மையே. அண்ட் இந்த படம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த படத்துடைய சிறப்பை இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா இப்போ ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரம்மாண்டமா போய்கிட்டு இருக்கு படம். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்கணும்னா 10க்கு அவுட் ஆஃப் ஒரு 8.5 கொடுக்கலாம். மீண்டும் இது மாதிரி நம்மளுடைய மூவி டைம்ல இன்னும் புது படங்களை பத்தி நிறைய பேச போறோம்.
போகிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம வீப்ளேக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.